1000 பிரச்சனை இருந்தாலும் எப்படி இருக்கணும், எப்படி அனுப்பிச்சு விடணும், எப்படி வழி விட்டு அனுப்பணும், சமாதானமா கணவனை என்ன செய்யணும், வழி விட்டு அனுப்பு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த சமாதானம் தான் அவர் ஆசீர்வாதமான வேலைகளை செய்ய வைக்கும். சமாதானம் தான் அவர் செய்வது எல்லாம் வாய்க்க செய்யும். சமாதானம் தான் இன்னும் நம்ம ஆசீர்வாதமா முன்னேறி வரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கும். அதனால கர்த்தர் இந்த அதனால அவரே சமாதானமா இருக்கிறார் பாருங்க. அவரே தேவனே சமாதானமா இருக்கிறார். இப்போ அந்த தேவன் நமக்குள்ள இருக்கிறாருனால நாம சமாதானமா தான் இருக்கணும். ஆமா, நீங்க சமாதான தாபரம், உங்களுடைய எல்லைகள் சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த சத்தியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை சமாதான குறைவாக்க எதுனாலையுமே முடியாது, யாராலையுமே முடியாது. நீங்க எப்பொழுதுமே சந்தோஷமா